மாலை வணக்கம். வழியுடன் ஒரு காதல், சிறப்பான டைட்டில், அழகான வரிகளோடு அழகான பாடல்கள். இசையமைத்த இசையமைப்பாளர் அப்படி பார்க்க எங்கேன்னு தேடிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போது இந்த வயசுக்காரராக இவ்வளோ இளமையாக இசையமைச்சிருக்கான்னு சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக இசை சிறப்பாக அமைத்ததுக்கு உண்மையில் உங்கள் வயசு இல்லை, வயசை பற்றி இல்லை, இளமையான இசையை தந்த உங்களுக்கு முதல் பாராட்டுக்கள். பாடல் வரிகள் தெளிவாக, அங்கங்கே தெளிவாக, இன்னொன்று இது வரைக்கும் உள்ள 3 பாட்டில் பார்த்த வரிகள் ஒவ்வொரு இடமே சிறப்பாக இருந்தது. சில காதல் வரிகள் இடம் தாண்டி கூட போயிருக்கு. காதல் ஒரு இடத்த அவர் வரிகளில் கேட்பார், நான் புதைந்து கொள்வதற்கு இடம் தேடினார், நல்ல இடம் தேடினார், மார்பகம் கேட்டிருக்காரு. நான் புதைந்து கொள்ளும் மார்பகத்தில் புதைந்து கொள்வேன்ற வரிகள்லாம் இருக்காங்க. அவ்வளோ அழகான ரசனையானது ரசனை இது. உண்மையிலே பாடல் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆனால் இயக்குனர் மட்டும் தன்னுடைய டைட்டில் காட்டும்போது தெளிவாக ஒரு இடத்துல போட்டார். ட்ரெயின் போயிட்டுருக்கு, அந்த இடத்துல தன்னுடைய காடல் போட்டிருக்கார். நிச்சயமாக இந்த இயக்குனருடைய பயணம் ரயில் பயணம் மாதிரி என்றும் தொடர்ந்து கொண்டு பெரிய அளவு இந்த திரையுலகில் மிகப்பெரிய வெற்றியை பிறக்கும். ஆனால் இந்த யூனிட்டுக்கு ப்ரொடியூசர் பாராட்டி ஆகணும். இப்படி ஒரு படத்தை எடுக்கணும்னு சொல்லி அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இவங்கெல்லாம் ஒன்று சேர்த்து கொண்டு போய், படம் எடுக்கிறது ஈஸியான விஷயம் அல்ல, படம் எடுத்து அதை விட ரிலீஸ் பண்ணுறது ஈஸியான ஒரு விஷயம் அல்ல. இந்த மாதிரி இடத்துக்கு கொண்டு சேர்க்குறது மிகப்பெரிய விஷயம். அதுக்காக இன்வெஸ்ட் பண்ண ப்ரொடியூசர் முதல்ல பாராட்டி ஆகணும். ஏன்னா நம்ம என்ன தான் உழைச்சாலும், டெக்னீஷியன் என்ன வேலை செஞ்சாலும் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு முதலாளி இருந்தால் தான் நம்ம இது பண்ண முடியும். ஸோ இந்த முதலாளி டைரக்டர் என்ன தான் இந்த வலியுடன் காதல்னு சொன்னாலும் இந்த வழியெல்லாம் போக்கி வெற்றியுடன் காதலாக, வசூலுடன் காதலாக மிகப்பெரிய இம்மாலய வெற்றியை பெற்று மீண்டும் இந்த படத்தினுடைய வெற்றி விழாவில் நாங்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.